வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான். ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு vlog போட்டிருப்பேன். அதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணதை வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போது சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா நான் தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. ஆசீர்வாத் மட்டும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போது நான் வச்சுருக்க இந்த கவரில் இருக்கிறது பூரி மாவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாவை இது மட்டும்தான் பூரிக்கு யூஸ் பண்ணிப்போம். இங்கே அவைலபிளாக இருக்கும், அதாவது வெளியே ஸ்டோர்லேயே வாங்கிப்போம். இது ஒரு 1 கப் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆசீர்வாத் ஒரு 1 கப் ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் சப்பாத்தி எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி இந்த வெளியெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, ரோட்டி நான் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். வெறும் ஆசீர்வாதிலேயே பண்ணோன்னா நான் மாதிரி இருக்காது, நான் ரோட்டி மாதிரி இருக்காது. நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் வீட்டில் பண்ணுவாங்களா சப்பாத்தி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாவு ஒரு 1 கப் ஆட் பண்ணிப்பேன். ஸோ சப்பாத்தி நீட் பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா, நான் இதில் 2 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒன்று என்ன பண்ணுவேன்னா, இந்த மாவு ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிடுவேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் ஆயிலோ இல்லைன்னா கீ இருந்தால் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் ஒரு 1/2 கிளாஸ் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது சப்பாத்திக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் வரையும் அது நல்லா ஊறணும். ஊறிச்சினா தான் உங்களுக்கு அந்த சப்பாத்தி அதோட சயின்டிஃபிக் இது என்னன்னா, இந்த நம்ம வீட் ஃப்ளார்லேருந்து க்ளூட்டன் அப்படின்றது ஒன்று அது ரொம்ப நேரம் ஊறிச்சினா தான் அந்த க்ளூட்டன்றது ரிலீஸ் பண்ணும். அந்த க்ளூட்டன் ரிலீஸ் பண்ணிச்சுனா தான் நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். அது ரிலீஸ் பண்ணலன்னா நமக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால தான் எப்பயுமே சப்பாத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை ஊற வைப்பாங்க எல்லாருமே. ஸோ சப்பாத்தி மாவு நான் இந்த மாதிரி இந்த கிரைண்டர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது நீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா அது நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு பன்னீரை என்னோடய மதர்-இன்-லா லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ நான் சைட் பை சைடு அதுக்கான கிரேவி பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் கேஷ்யூஸ். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே அதை சோக் பண்ணி வச்சுருங்க, முந்திரி பருப்பை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க.
பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லவங்கம் ஒரு 2 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு பட்டை. ஸோ இது மட்டுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிரைண்ட் பண்ணி சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் லைட்டாக வந்து ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டுமே ஓரளவு வந்து சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பைசஸ், இந்த இது சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அது வந்து அந்த ஆயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பியூரி ரெடி பண்ணி வச்சுருந்ததால அது வந்து அதில் ஆட் பண்ணிப்போம். இது நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது முக்கியமான சில இன்க்ரீடியன்ட் வந்து இருந்தால் தான் வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் வரும், தாபாவில் பண்ணுற மாதிரி. மெயினாக வந்து அதுக்கு இந்த முந்திரி பருப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இது கசூரி மேத்தி இருக்கணும். மெயினாக இந்த 2 தான் வந்து, இந்த 2 இருக்கணும். வேறு வந்து என்னென்னா பட்டர், அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன் இதுலேயே. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் வந்து கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு டெக்ஸ்டர் வரும். இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா பன்னீரை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது மட்டும் லாஸ்ட்டாக வந்து அதை க்ரஷ் பண்ணி கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா அதை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீரை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு யூஸ்வலாக வந்து இந்த ரோட்டீஸ்லாம் சாப்பிடும்போது இந்த ஆனியனு, லெமன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்து எப்போவுமே வந்து நான் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும்தான் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அவுட்டோர் பிளான்ட்ஸ்க்கும் வந்து அன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், சண்டே தான் நினைக்கிறேன். இந்த செடியெல்லாம் வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சைடில் அந்த மாதிரி வச்சுருக்கோம்.
ஸோ இது வந்து இதுவும் ரேண்டமான ஒரு டே எடுத்த விலாக் தான். கீ வந்து காலியாகிடுச்சு. ஸோ கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு வந்து கீ ப்ரிப்பரேஷன் நானே பண்ணது வந்து இதுவரையும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து கீ ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக இதுலேருந்து எப்படி பண்ணுறனோ அது ஃபுல்லாகவே வந்து காட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டி வந்து பல்ஸ் மோடில் கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே நிறைய தான் ஊற்றுறேன் கோல்டு வாட்டர். தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வரும். அது இல்லாமல் கோல்டு வாட்டரில் தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு பட்டர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டரை வந்து நம்ம மெல்ட் பண்ணி நெய்யாக்க போகிறோம். ஸோ தெரியுதா பட்டர் எப்படி இருக்குன்னு? இது வந்து ஏன் இந்த அலுமினியம் எடுத்துக்கிட்டேன்னா, இது கீழே வந்து கொஞ்சம் நம்ம நெய் வந்து ரெடி பண்ணும்போது அடி பிடிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட்டர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணி இதில் வந்து பால்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பட்டர் வேணும்னாலும் பட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி வந்து பிகாஸ் எங்களுக்கு வந்து இது ப்ரெட் டோஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பட்டர் ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குட்டி இதில் வந்து பட்டர் தேவையான அளவு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வாஷ் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அப்படியே வைக்கக்கூடாது, இல்லைனா வந்து ஸ்மெல் வரும். ஸோ இது வந்து ஒரு டர்ன் தான் போட்டிருக்கேன். செகண்ட் டர்ன் இன்னும் இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்கிறது கூட ஆட் பண்ணிடுவேன். ஸோ தனியாக பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த வாட்டர் தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பட்டர் வந்து செப்பரேட்டாக வந்துடும். நம்ம அப்புறம் பட்டர் மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து அகெயின் வாஷ் பண்ணணும். ஏன் நம்ம இவ்வளோ நாள் வந்து இதை கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இது கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அதனால் வந்து இந்த பட்டரை வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடணும். நார்மல் வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணிக்கலாம், பட் கோல்டு வாட்டராக இருந்தால் இன்னும் பெட்டர்.
ப்ரெட்ஸில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதாவது ப்ரெட் டோஸ்ட்டுக்கெலாம் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும். இது நான் எடுக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து நெய் வந்து வரும். ஸோ இனஃப். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அகைன் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா கீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கீ வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம நெய் காய்ச்சறதுக்காக வச்சிடலாம். ஸோ இது அப்படியே மெல்ட் ஆகி வந்து நெய்யாக மாறிடும். நான் வந்து இந்த இதுக்கு ஆஃப் ஆச்சும் வரும்னு நினச்சேன். பட் ஆஃப் கூட வரல. ரொம்ப ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ பட்டர் வச்சுருந்தோம், அந்த பட்டர்லேருந்து கீ எடுக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து கம்மியாயிடும். ஸோ இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன்னு வார்ட்ரோப்லலாம் வந்து ட்ரெஸ்ஸெலாம் எடுக்கும்போது வைக்கும்போது வச்சு அது ரொம்ப கலைஞ்சி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டு எது யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது இதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு நீட்டாக எது யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தேன்.
ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓரளவு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கிளாத்ஸ் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது வந்து சண்டே ஈவினிங். யூஸ்வலாக ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரையும் தான் ஒர்க்கு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து ஷட்டில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்கோம். எனக்கு ஷட்டில் விளையாடும்போது என்னோடய காலேஜ் டேஸ் தான் வந்து ஞாபகம் வருது. ஈவினிங் எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து கிளம்புனதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ஆடிட்டோரியமில் வந்து ஷட்டில் விளையாடி பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அன்றைக்கி விளையாடும்போது. எப்போவுமே வந்து காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃப்லாம் வந்து யாராலையுமே வந்து அதை மறக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.